ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். வாங்க நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான கோயிலை பற்றி பார்ப்போம். மேலும் இந்த 2024ஆம் ஆண்டில் முதல் பதிவை போடுறேன். உங்களோட ஆதரவை தரணும்னு மிகவும் அன்பாக கேட்டுக்கிறேன். மேலும் இந்த வருஷத்துல நம்ம நேயர்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போட இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த திருக்கோயிலை முதல்ல பதிவு செய்யறேன். மேலும் நான் சென்று தரிசிக்கும் திருக்கோயில்கள்ல உங்களுக்கும் சேர்த்து கண்டிப்பா என்னோட பிரேயர் இருக்கும். வாங்க இன்னைக்கு நாம திருக்கோயிலை பத்தி பார்ப்போம். சென்னை எழும்பூர் பகுதியில மிகவும் பழமையான ஒரு திருக்கோயில், அதாவது முக்கியமா ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. வாங்க அந்த கோயிலை பத்தி தான் இன்னைக்கு பதிவா சொல்றேன். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்களா, அந்த ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா எக்மோரும் இந்த பக்கம் கோஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது குழந்தைகள் பிறப்பு மருத்துவமனை ஒன்று இருக்கும், பழமையான மருத்துவமனை, அந்த பகுதியும் இந்த பக்கம் சேத்பட் சிக்னல்ல இருந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கும். அதில் நம்ம அந்த சேத்பட் வழியாக ட்ராவல் பண்ணி போனோம்னா கொஞ்ச தூரத்திலேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனை தாண்டினோன்னு ரைட் சைடு சின்ன தெரு, அது உள்ளே போனோம்னா மிகப்பெரிய ஒரு பழமையான சீனிவாச பெருமாள் கோயில் இருக்கு. வாங்க அந்த கோயிலை பற்றின முழுமையான தகவலை இப்போ நான் சொல்கிறேன். இந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே பராமரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த கோயிலில் பெருமாளை போய் தரிசிக்கும் போது அங்கே இருக்க அர்ச்சகர் முழு தகவலை சொன்னார். என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே லட்சுமி நாராயண பெருமாள் தான் மூலவர் பெருமாள் இருந்திருக்காரு. ஆனால் அவரோட சிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த மூலவர் சன்னிதானத்திலேயே ஒரு பகுதியில் அவரை வைத்திருக்காங்க. தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் வழிபடும் போதும் கேளுங்க, அவர் கண்டிப்பாக அந்த லட்சுமி நாராயண பெருமாளை காட்டுவார். என் மூல மூர்த்தியாக இருக்க ஸ்ரீனிவாச பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியோட என்ற கோலத்தில் காட்சி தரார். இன்னொரு விசேஷம் பார்த்தோம்னா, இந்த எக்மோர் பகுதியில், அதாவது தமிழில் சொன்னோம்னா எழும்பூர், இந்த பகுதியில் இருக்கிற ஒரே பெருமாள் கோயில் இந்த கோயில் மட்டும்தான். இந்த கோயிலோட வரலாறு பார்த்தோன்னா சுமார் 600 ஆண்டுகள் பழமையானது. மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் கருவறைக்கு மேலே இருக்க விமானம் அனந்த விமானம் என்று குறிப்பிடுறாங்க. கோயில் ராஜகோபுரம் 3 அடுக்குகளை கொண்ட கோபுரமாக அமைந்து உள்ளது. மேலும் இந்த திருக்கோயிலில் பலிபீடம், துவஜஸ்தம்பம் மற்றும் கருடாழ்வார் சன்னதி அனைத்துமே சிறப்பான முறையில் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்மோருக்கு அருகில் இவ்வளோ டிராஃபிக்கான ஒரு பகுதியில் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ரொம்ப அமைதியான முறையில் ஒரு தெய்வீகமான ஒரு சூழ்நிலையை இங்கே உணர முடியுது. இங்கே நின்ற கோலத்தில் காட்சி தர ஸ்ரீனிவாச பெருமாள் மேல் கையில் வலது பக்கம் சக்கரம் தாங்கி இருக்கிறார் மற்றும் இடது பக்கத்தில் சங்கு பிடித்து, கீழ் இடது பக்கத்தில் கடி அஸ்தமாக மற்றும் வலது பக்கம் அபயமுத்திரை காட்டி வரும் பக்தர்களுக்கு அருட்காட்சி தருகிறார். இன்னொரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் விஸ்வாமித்திரர், கௌதமர் போன்ற முனிவர்கள் வழிபட்டு சென்றதா கோயில் வரலாறு தெரிவிக்கிறது. மேலும் இந்த கோயிலில் மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் இருந்தாலும் அவருக்கு இடது பக்கம் பத்மாவதி தாயாருக்கும் தனி சன்னதி இருக்கு. அந்த பத்மாவதி தாயாரையும் கண்டிப்பாக தரிசிங்க. அந்த பத்மாவதி தாயார் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக ஒரு சிறு குழந்தையை போல நல்ல அலங்காரத்தோட அருட்காட்சி தருகிறாங்க. இந்த கோயிலில் மேலும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, திருப்பதி பிரம்மோற்சவம் எப்படி நடக்குமோ அதுபோன்று திருப்பதி பிரம்மோற்சவம் நேரத்திலேயே இங்கேயும் பிரம்மோற்சவம் நடக்கிறது. திருப்பதியில் எப்படி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அலங்காரம் செய்கிறாங்களோ அதே போல் இங்கே இருக்க உற்சவ பெருமாளுக்கும் அலங்காரம் செய்து வீதி உலா மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெறுகிறது. கண்டிப்பாக திருப்பதி சென்று பிரம்மோற்சவம் பார்க்க முடியாதவர்கள், முக்கியமாக இந்த சென்னை சுற்றுப்புற பகுதியில் இருக்கும் மக்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகலாம். புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறும். காலை மாலை இருவேளையும் வாகன புறப்பாடு சுவாமி வீதி உலா வருவார். கண்டிப்பாக இந்த திருப்பதியில் தரிசித்தது போல ஒரு அனுபவத்தை பெறுவீங்க. நான் இந்த கோயிலை போய் தரிசிக்கும் போது அன்னைக்கு உற்சவர் தாயாருக்கு சிறப்பான ஒரு அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருந்தது. அதை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது நமது நேயர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முழுமையாக பதிவு போட்டுள்ளேன். மேற்கொண்டு அந்த பதிவுகளை பாருங்கள். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த கோயில் சம்பந்தமான கருத்துக்களையும் பதிவிடலாம். பத்மாவதி தாயார், அதாவது லக்ஷ்மி தாயாரோட பரிபூரண அருள் நேயர்கள் உங்களுக்கு கிட்டட்டும். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.
भाषिणि नमोऽस्तु ते